சரி சொல்லுங்க, உங்களுக்கு குட் நியூஸ் வேணுமா, ஹாப்பி நியூஸ் வேணுமா? ஸ்ட்ரெயிட்டா கேள்வி கேட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டா நம்ம இன்னைக்கு ரீடிங்குள்ள போக போறோம். சொல்லுங்க, குட் நியூஸா ஹாப்பி நியூஸா? ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா உங்களுக்கே தெரியணும். ஹாப்பி நியூஸ்னா அதை கேட்டோன்னே நம்ம வந்து அப்படியே கூரையை பிச்சுட்டு போற மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஆனா அந்த சந்தோஷத்தை வந்து நம்மளால நிறைய நேரங்கள்ல வெளிப்படுத்த முடியாது. ஏன்னா நம்மள எல்லா கண்களும் பார்த்துக்கிட்டே இருக்கும். பட் வி ஆர் வெரி வெரி ஹாப்பி அட் த எண்ட் ஆஃப் த டே. தட் இஸ் த ஹாப்பி நியூஸ். குட் நியூஸ் வந்து நான் எதிர்பார்த்துட்டே இருக்கேன். வா வா வா, கீப் கம்மிங் டு மீ, கீப் கம்மிங் டு மீ. இது என்னை சந்தோஷப்படுத்தும், என்னை இன்னும் வலிமையாக்கும், என்னை இன்னும் ஃபோக்கஸ் பண்ண வைக்கும், எனக்கு அந்த தொலைந்து போன கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். ஸோ நீங்க சொல்லுங்க, ஹாப்பி நியூஸ் வேணுமா, குட் நியூஸ் வேணுமா? எந்த ரீடிங்கை ஃபர்ஸ்ட் பண்ணலாம்? குட் நியூஸ் பண்ணிடலாமா? சரி வாங்க, இந்த தடவை குட் நியூஸை ஃபர்ஸ்ட் பண்ணுவோம், ஹாப்பி நியூஸை அப்புறமா பண்ணுவோம். ஓகே, ஸோ பியூட்டிஃபுல்லான கார்ட்ஸ் லைன்டப்பா இருக்கு. பட் இதுக்கு நம்ம டேரோ யூஸ் பண்ணணுமா? எஸ், டேரோ யூஸ் பண்ணால் நமக்கு இன்னும் நல்ல கைடன்ஸ் கிடைக்கும்ல. So let's welcome tarot messages as well. Okay, so tarot reading நம்ம பண்ண போறோம். ஸோ கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன், தெரியல. லெட்ஸ் see, let's go with the flow. சரி சொல்லுங்க, இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு என்ன குட் நியூஸ் வேணும்? எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு குட் நியூஸ், நீங்க மென்ஷன் பண்ற குட் நியூஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா மிக விரைவில் என்னோட கமெண்ட்ஸ் அப்படின்ற பகுதியில் நான் அதை போட போகிறேன். எஸ், வீடியோலேயே தாங்க, வீடியோலேயே உங்களுடைய ரொம்ப பியூட்டிஃபுல்லான பதில் மிக விரைவில் என்னோட வீடியோஸில் வரப்போகுது. டுடே இஸ் த டே. ஆக்சுவலி நான் ஒன்று உங்களை கேட்குறேன், இன்னைக்கே உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ரொம்ப அழகான தருணம் நடந்ததா? இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு குட் நியூஸ் இன்னைக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு குட் நியூஸ் கண்டிப்பாக கிடைச்சிருக்குங்க. இன்னைக்கே அது நடந்திருக்கும். நடக்கலன்னு சொல்லாதீங்க. ஐ see a rainbow here. இன்னைக்கே கண்டிப்பாக நடந்திருக்கும். அது என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஐ ரியலி வாண்ட் டு நோ. ஐ எம் சீரியஸ்லி எக்ஸைட்டட். எனக்கு சொல்லுங்க, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நடந்த பெஸ்டான விஷயம் என்ன? அண்ட் ரிமெம்பர், இப்போ ஒரு டிவைன் டைமிங்கில் நீங்கள் இருக்கீங்க. யூஆர் இன் அ பியூட்டிஃபுல் டைம். இந்த நேரம் நீங்கள் சரியாக மேனிஃபெஸ்ட் பண்ணீங்கன்னா, கரெக்டாக ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் என்ன விஷயம் நடக்கணும், என்ன விஷயம் நடந்தால் குட் நியூஸாக இருக்கும்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். த டைம் ஹேஸ் பிகன். அந்த சாண்ட் கிளாக் இல்லைன்னா ஸ்டாப் வாட்சில் டிக் 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 டிக்குன்னு டைம் போயிட்டே இருக்கும் தெரியுமா? உங்களுக்கான நேரம் வந்தாச்சு. ஒரு டிவைன் டைமிங் உங்களுக்காக வந்துருச்சு. ஜஸ்ட் பிலீவுங்க, நம்புங்க. ஏதோ ஒரு இடத்துல யூ ஆர் வாண்டட். நீங்க எதுக்காக ஏங்கிக்கிட்டு இருந்தீங்களோ, எது நடக்கணும்னு நினைச்சீங்களோ, இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். சரி, இதை யார் தெரியுமா உங்களுக்காக கொடுக்க போறா? நீங்க தான். நீங்க ரொம்ப ரொம்ப இது எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க பாருங்க, அதை உங்க வாழ்க்கைக்குள்ள வரவேற்கிற முழு சக்தியும் வெளியில எங்கேயுமே இல்லை, உங்களுக்குள்ளதான் இருக்கு. லைட்டை போடுங்க, வெளிச்சத்தை உருவாக்குங்க, யோசிங்க, என்ன செஞ்சா இது எனக்கு கிடைக்கும். ஏன்னா நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிருச்சு உங்களுக்கு. பேசிக்லி நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம நினைக்கிறதெல்லாம் நமக்கு கிடைக்கும்ன்றது உண்மைதானே? ஸோ எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, ஓவர் கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்காதீங்க. ஜஸ்ட் டெல் யுவர் செல்ஃப், எனக்கு இது நடக்கணும், இது நடக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும், அவ்வளோதான். ஆஸ்க் யுவர் செல்ஃப், உங்களை மட்டுமே கேளுங்க. ஏன்னா உங்ககிட்ட தான் அந்த சக்தி இருக்கு. அதை நிறைவேற்றி வச்சுக்க பாருங்க. கிளாரிட்டி, யூ நீட் கிளாரிட்டி. உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல கிளாரிட்டி கிடைச்சிருச்சுன்னா எல்லாமே உங்ககிட்ட தாங்க இருக்கு. மற்றதெல்லாம் கதை உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க அதை எப்படி உங்க வாழ்க்கைக்குள்ள வரவேற்றுக்கணும் அப்படின்றத நினைச்சுக்கோங்க. சான்ஸே இல்லை. செம்ம. இது போதும் இல்லையா? நம்ம நிறைய நேரத்துல வெளியில தானே பதில் தேடிட்டு இருப்போம். ஏன் நமக்கு இது கிடைக்கல? ஒருவேளை அவங்க கண்ணு வச்சுட்டாங்களோ, ஒருவேளை இவங்க தடுத்துட்டாங்களோ, ஒருவேளை அவங்க நம்ம கிட்ட இதெல்லாம் சொல்லாம இருந்திருந்தா நமக்கு இதெல்லாம் நடந்திருக்குமோ? எவ்வளோ சந்தேகப்படுறீங்க? ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்களே உங்களை பத்தி பெருமிதமா நினைச்சுக்கணும்னா நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு நினைச்சுக்கோங்க. அண்ட் வாவ், சூப்பர். That's King of Pentacles and the Knight of Swords for you. One more, just one more card I will take.
மோர் எனர்ஜி டு யூ, மோர் பவர் டு யூ. பியூட்டிஃபுல். இது சூப்பரான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆன ஒரு ஃபேஸ். இது நிறைய மாற்றங்கள் உங்ககிட்ட ஏற்கனவே நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அதோ இப்ப பார்க்க போறேன், நாளைக்கு பார்க்க போறேன், சீன் கதையெல்லாம் கிடையாதுங்க. இப்பவே உங்ககிட்ட நிறைய மாற்றங்களை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டு இருப்பீங்க. ஏன்னா உங்ககிட்ட அந்த வெறி இருக்குங்க. எப்படியாவது நான் ஜெயிச்சிடணும், ஐ வாண்ட் டு வின், நான் ஜெயிக்கணும், அவ்வளவுதான். அந்த வெறி உங்ககிட்ட நிறையவே இருக்கு. அந்த வெறி இருக்கணுங்க, வெறி இல்லாமலாம் இருக்கக்கூடாது. அண்ட் இப்பதான் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க ஆக்சுவலி யார் யார் எப்படி, யார் யாரை எங்க வைக்கணும் புரிஞ்சிருச்சு. நீங்க இன்னும் அதுக்கான பிளானிங்லாம் பண்ண ஆரம்பிக்கல, எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு. பட் ஐ சி தட் நீங்க வந்து ரொம்ப கிளியரா நிறைய பேரை யாரோ உங்களை பயங்கரமா இப்ப வச்சு செஞ்சிருக்காங்க. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு யார் யாரை எங்க எங்க வைக்கணும்னு. அதே குட் நியூஸ் தானே. நமக்கு இப்ப நிஜமாவே கேட்டா நமக்கு யார் என்ன செய்யறா, யார் அது யார் அது யார் அது யார் அது அங்கே அப்படின்னு பயங்கர கன்ஃபியூஷன் வரும். பட் உங்களுக்கு அப்படி இல்லை, யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அவங்கள எப்படி டீல் பண்ணணும் அப்படின்றதும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. என்ன மெசேஜ் பாருங்களேன். உங்ககிட்ட பேசிட்டே தான் இது பண்ணேன். யூ ஆர் ப்ரொடெக்டட் ஃப்ரம் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஹார்ம். The worst is now behind you. I ask you to relax and feel safe. Zana. ஏஞ்சல் ஜானாவோட மெசேஜ் உங்களுக்காக. செம இல்லை? உங்கள் பிரச்சனைங்க, உங்கள் நெகட்டிவிட்டி எல்லாமே இதுதாங்க குட் நியூஸ். திஸ் இஸ் த குட் நியூஸ். உங்கள் பிரச்சனை, உங்கள் வருத்தங்கள் எல்லாமே உங்கள் பின்னாடி போயிருச்சு. யூ ஆர் ப்ரொடெக்டட். உங்களுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி, உங்களுக்கு யாரோ ஒருத்தங்க நெகட்டிவிட்டி கொடுக்குறாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து நீங்க ஃபுல் ப்ரொடெக்ஷன்ல இருக்கீங்க. ஏன்னா நீங்க உங்களுடைய இன்ட்யூஷனை நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க. நான் சொன்னேன்ல, நிறைய பேருக்கு யார் அவங்களுக்கு நெகட்டிவிட்டி கொடுக்குறாங்கன்னே தெரியாம இருக்கும். பட் உங்களுக்கு அப்படி இல்லை. யார் உங்களுக்கு நெகட்டிவிட்டி கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ அவங்க கிட்ட இருந்து உங்களை காப்பாத்த இந்த பிரபஞ்சமே உங்களுக்காக உதவ போகுது. இதை விட என்னங்க குட் நியூஸ் வேணும்? அண்ட் ஆல்சோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஃபேஸ். ஏன்னா குட் டைம்ஸ், நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க, எஸ் எனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு, த குட் டைம்ஸ் ஹவ் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லுங்க. கொஞ்சம் அவசரப்படுறத தவிர்த்துக்கோங்க. வாவ், டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். நீங்க உங்களை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் குளிக்கிறது கூட நம்ம சில நேரத்தில் கடை குளிச்சுட்டு வந்துடுறோம். டேக் யூர் டைம் அவுட், ரிலாக்ஸ் பண்ணுங்க. உங்க உடலுக்கு நன்றி சொல்லுங்க, உங்க எண்ணங்களுக்கு நன்றி சொல்லுங்க. ஏங்க நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுங்க. இனிமே எல்லாம் சுகமே, இனி எல்லாம் சுகமே. சூப்பர் மெசேஜ். ஆஹா, இன்டெகிரிட்டி. ஓகே, என்ன மெசேஜ் வந்தாலும் ஃபர்ஸ்ட் வரது தான் நம்ம எடுப்போம். இன்டெகிரிட்டி. உங்ககிட்ட யாரு நேர்மையா இருக்காங்களோ அவங்க கிட்ட இன்னும் நிறைய உண்மை, இன்னும் நிறைய நேர்மையை காட்டுங்க. உங்களை யார் எப்படி ட்ரீட் பண்றாங்களோ அதே மாதிரி மற்றவர்களையும் ட்ரீட் பண்ணுங்க அப்படின்றதான் இந்த கார்ட்ஸ்ல பாக்குறேன். உங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னு தோணுச்சுன்னா ஒதுங்கி போயிருங்க. யூ ரியலி ஹாவ் டு கோ பிஹைண்ட் அண்ட் அந்த ரிலேஷன்ஷிப் வேண்டான்னு யோசிச்சிருங்க. பாஸ்ட், உங்க கடந்த கால வாழ்க்கையை வச்சு இனிமே உங்க வாழ்க்கை இப்படிதான் இருக்க போதா, அந்த டிராமாலாம் வேண்டாம். உங்க குட் நியூஸே வந்து பாஸ்ட்டை தூக்கி போடு. உனக்கான சக்தி கிடைச்சிருச்சு, எல்லாமே சூப்பரா நடக்க போகுது. நீ ஆரோக்கியமாவும் சந்தோஷமாவும் இருக்க போற. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதும் இந்த கார்ட்ஸ்ல வந்துருச்சு. அதை மட்டும் செய்யுங்க. அண்ட் யூ ஆர் ப்ரொடெக்டட் பை ஏஞ்சல் ஜனா. கமெண்ட் செக்ஷன்ல ZANNA ஏஞ்சல் ஜனான்னு டைப் பண்ணுங்க. உடம்ப பார்த்துக்கோங்க, பாஸ்ட்டை விட்டு தள்ளுங்க. உங்களுக்கான குட் நியூஸ் இதுதான். இந்த ரீடிங்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது, எதை நீங்க ஏற்கனவே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, எதை இன்னுமே ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்றத டைப் பண்ணுங்க. பெஸ்ட் கமெண்ட்டை நான் என்னோட வீடியோல மிக விரைவில் பப்ளிஷ் பண்ணுவேன். தேங்க்யூ. அண்ட் இதை வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப நெருங்கினவர்களுக்கு, பிடித்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதுதான் நீங்க எனக்கு கொடுக்குற சப்போர்ட். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் என்ன, ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரம் RN as always. Keep smiling. ஹாய் ஹலோ. இந்த வாரம் என்ன மாதிரியான ஹாப்பி நியூஸ் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு பார்த்துடலாமா? something that's going to excite you, something that's going to make you feel very very happy. அதுதானே ஹாப்பி நியூஸ். நம்மளை அப்படியே எக்ஸைட் பண்ணி அப்படியே துள்ளி குதிக்க வைக்கணும். அப்படி என்ன மெசேஜ் உங்களுக்கு வரப்போகுது பார்த்துடலாம் வாங்க. போன கார்டு சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குட் நியூஸ். யாருக்கும் இல்லாத அரிய சக்தி அவங்களுக்கெல்லாம் இருக்கு, நமக்கு இருக்கான்னு தெரியல.
ஓகே, லெட்ஸ் see. பட் நீங்க சொல்லுங்க, வாட் இஸ் ஹாப்பி நியூஸ் டு யூ? இந்த நியூஸ் தாங்க எனக்கு ஹாப்பி நியூஸ், வேறு எதுவுமே இல்லை. என்ன கேட்டால் நான் கூட சொல்லுவேன், இது போதுங்க, இந்த இருந்தால் போதும், இதுதான் ஹாப்பி நியூஸ் அப்படின்னா. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு ஹாப்பி நியூஸ் என்ன சொல்லுங்க. சில நேரம் ஹாப்பி நியூஸே ஆரோக்கியமாக இருந்தால் போதும் அப்படின்னு கூட சில நேரம் தோணுது இல்லையா? ஆரோக்கியம் தான் ஹாப்பி நியூஸ் அப்படின்னு தோணுது. பட் அதில் நமக்கு கண்டென்ட்மெண்ட் தான் கிடைக்காது. என்னன்னு பார்த்துடலாம். நான் ஒரு கார்டு எடுக்கிறேன். கோ இன்வர்ட், இட்ஸ் டைம் டு கனெக்ட் வித் யுவர் இன்னர் சைல்டு. ஆக்சுவலி இந்த இன்னர் சைல்டு கான்செப்டே நிறைய பேருக்கு புரியறதில்ல. இந்த இன்னர் சைல்டு வந்து என்ன கேட்டால் தீராத ஆசைகள் இன்னர் சைல்டாக இருக்கலாம். நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற குட்டி குழந்தை, அந்த குழந்தைக்கு வந்து எதுவுமே தெரியாது. அந்த குழந்தை வந்து நம்மளை மட்டுமே எதிர்பார்த்துக்கிட்டு என்னைக்காவது ஒரு நாள் நம்ம அவங்கள சந்தோஷப்படுத்துவோம், என்னைக்காவது ஒரு நாள் நம்ம அந்த குழந்தைய திருப்திப்படுத்துவோம்னு நமக்காக இன்னை வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கு. நமக்கு சின்ன வயசுல கிடைச்ச அடி, உத, திட்டு எல்லாமே அந்த குழந்தைக்கு ஞாபகம் இருக்கு. சின்ன வயசுல கிடைச்ச சந்தோஷங்கள், ஆச்சரியங்கள், பரிசுகள், அழகான தருணங்கள் எல்லாமே அந்த குழந்தைக்கு ஞாபகம் இருக்கு. நம்ம காலப்போக்குல நிறைய நிறைய புதிய புதிய விஷயங்கள் வரும்போது நம்ம அதெல்லாம் மறந்துடலாம். பட் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த குழந்தை, your inner child is not going to forget anything that has happened. சின்ன சின்ன விஷயம் கூட, பென்சில் தொலைச்சு அடி வாங்கின நாட்கள், நண்பர்களோட அர்த்தமே தெரியாம சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்த நாட்கள், துளைந்து போன காதல், வெற்றி அடைந்த தருணங்கள் எல்லாமே இந்த குழந்தைக்கு ஞாபகம் இருக்கும். இந்த குழந்தைய பாதுகாக்கணும்னா அப்பப்போ நம்ம மனசுல தோன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அட்ரஸ் பண்ணணும். அட்ரஸ் பண்ணணும்னா, ஓகே, இப்போ ஒரு விஷயம் நடக்கலையா, அது ஏன் நடக்கலைன்ற பதிலை நம்ம மனசுக்கு நம்ம சொல்லிடணும். இல்லைன்னா இந்த சின்ன குழந்தைக்கு தான் வலிக்கும், நமக்கு ஒன்றும் இல்லை, அந்த சின்ன குழந்தைக்கு வலிக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் முதல்ல கிடைக்கணும்னா, ஐ திங்க் யூ நீட் டு ஷோ கிராட்டிடியூட் டு தி திங்ஸ் தட் யூ ஆல்ரெடி ஹேவ். உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல தருணங்கள் நடந்திருக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த நல்ல தருணங்களை நினைக்கிறதே இல்லை. பட்டாம்பூச்சி மாதிரி பறந்து ஓடித்திருந்த காலங்கள் எல்லாமே இருக்கு. நல்ல தருணங்கள் பல பல கோடி உங்க வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு, இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நம்ம அதை வந்து கண்டுக்கிறதே இல்லை. கெட் லாஸ்ட், உங்க இமேஜினேஷன்லயே தொலைஞ்சு போங்க. ஏன்னா இப்ப நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து நினைச்சு பார்க்கவே பிடிக்கல. ஆக்சுவலி கரெக்டா, இப்ப நடக்கிற விஷயங்கள் எதுவும் உங்களை திருப்திப்படுத்தல, சந்தோஷப்படுத்தல. யூ ஜஸ்ட் ஃபீல் பவர்லெஸ்ன்னு சொல்லவா, எனக்கு பவரே இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் உங்க மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு. அதை விட்டுருங்க, நடந்தது நடந்தவை. பட் இனிமே நடக்கக்கூடிய விஷயங்கள் அற்புதமா நடக்கலாம் இல்லையா? நீங்க எதிர்பார்த்ததை விட சூப்பரா நடக்கலாம் இல்லையா? நீங்க ஏன் அதை யோசிக்க மாட்டேங்கிறீங்க? ஓகே, நான் என்ன சொல்றேன்னா, இன்னுமே உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த விஷுவலைசேஷன்ல தொலைஞ்சு போயிருங்க. யூ கேன் டே ட்ரீம், தூங்குறதுக்கு முன்னாடி ட்ரீம் பண்ணுங்க. அதெல்லாம் விஷுவலைசேஷன் ப்ராசஸ். ஆக்சுவலி அதுல காணாம போயிடுங்க. நடந்ததை வச்சு கவலைப்படாதீங்க. இன்னுமே எப்படி இருக்கணும் அப்படின்றத நினைங்களேன். இதே ஒரு வழிகாட்டுதல் தானே. ப்ராபப்லி இதுதான் உங்களுக்கான ஹாப்பி நியூஸா கூட இருக்கலாம். அதுதான் அந்த வழிகாட்டுதல். நிறைய கனவு காணுங்க, கனவு 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 கண்டுகிட்டே இருங்க அப்படின்றத தான் நான் பார்க்குறேன். பட் லைஃப்ல நீங்க நிறைய பார்த்துட்டீங்க, உங்க காதுல நான் பார்க்குறேன், நிறைய பார்த்துட்டீங்க. வாழ்க்கையோட இதுதான்டா லாஸ்ட் அப்படின்னா அதையும் பார்த்துட்டீங்க, அந்த இடத்துக்கும் போயிட்டீங்க, அதை பார்த்துட்டீங்க. பட் போயிட்டீங்க அந்த இடத்துக்கு, போயிட்டு என்னடா இது அப்படின்னு திரும்பியும் வந்துட்டீங்க. அது அங்கேயும் நிம்மதி இல்லை, திரும்பி வந்தாச்சு. எங்கே நிம்மதி? ஆஹா. அண்ட் நிறைய பேர்கிட்ட உதவி கேட்டிருக்கீங்க, கைடன்ஸ் கேட்டிருக்கீங்க. யாராவது ஒருத்தங்க நமக்கு உதவ மாட்டாங்களா? உதவுவாங்க. இன்னமே உங்க வாழ்க்கையில வரப்போறாங்க. சரியான பாதையை உங்களுக்கு காட்டுறதுக்கு உங்க வாழ்க்கையில யாரோ ஒருத்தங்க வரப்போறாங்கங்க. இல்லைன்னா ஏற்கனவே வந்துட்டாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் எனக்கு இருக்கு. அவங்க காட்டுற பாதையை கண்ணை மூடிட்டு, பியூட்டிஃபுல், அவங்க காட்டுற பாதையை கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஒரு அழகான பாதையை உங்களுக்காக அமைச்சு கொடுத்துட்டாங்க. ஓகே, இதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்கன்னு பார்த்துக்கோங்க.
ஓகே. இந்த அழகான பாதைய உங்களுக்கு வடிவமைச்சு குடுத்த அந்த ஒருத்தருக்கு நெறைய நன்றி சொல்லுங்க. ஏன்னா, அவங்க கிட்ட நீங்க மனம் திறந்து பேச போறீங்க. மனம் திறந்து பேசுறதையும் தாண்டி உங்க பாஸ்ட் எல்லாத்தையுமே ஷேர் பண்ண போறீங்க. அது ஷேர் பண்றனாலேயே உங்களுக்கு வந்து மனசுல ஒரு பெரிய அமைதி கிடைக்க போகுது. ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜர்னிக்கு நீங்க தயாராயிட்டு இருக்கீங்க. ப்ராபப்ளி அதுதான் உங்களுக்கான குட் நியூஸான்னு கூட எனக்கு தெரியல. நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜர்னிக்கு நீங்க தயாராயிட்டீங்க. அண்ட் இந்த ஸ்பிரிச்சுவல் ஜர்னி தான் உங்க வாழ்க்கையில நெறைய புதிய மாற்றங்களும், வாய்ப்புகளும் வரத்துக்காக ஒரு படி படிகள அமைக்க போகுது. அண்ட் யாருங்க அந்த பர்சன்? உங்க வாழ்க்கையில ஏற்கனவே வந்துட்டாங்களா? வரப்போறாங்களான்னு எனக்கு தெரியல. பட் அந்த பர்சன் அப்படி வந்தா அந்த பர்சன் யாரா இருக்கும்னு உங்களுக்கு தோணுது? கிறிஸ்டல், ஹேவ் ஃபேத் அண்ட் ஹோப் பிகாஸ் தேர் இஸ் சம்திங் பாசிட்டிவ். பாருங்க, ஒரு ஹாப்பி நியூஸ். இவ்வளோ நேரம் ஷஃபிள் பண்றேன். Have hope and faith because there is something positive and new on the horizon that you can't see yet. நீங்க இன்னும் பார்க்கல, உங்களால பார்க்கவும் முடியாது. இது கிறிஸ்டல், ஏஞ்சல் கிறிஸ்டல் கிட்ட இருந்து வந்த மெசேஜ். உங்களால பார்க்க முடியாது. You can't see, but you are going to experience every bit of it. And she's going to give you something beautiful. உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்துல இருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹாப்பி நியூஸ் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்ற ஏஞ்சல் மெசேஜ் உங்களுக்கு கிடைக்குது. எனக்கு கிறிஸ்டல் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. பாருங்க, ஏஞ்சல் கிறிஸ்டல், இதுதான் உங்களை டைப் பண்ண சொல்றேன். CRYSTAL. ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிட்டு ஏஞ்சல் கிறிஸ்டல் அப்படின்னு டைப் பண்ணுங்க. லெட் ஹர் கைட் யூ. நோ, கைட் பண்ணட்டும். அவங்களுக்கு தானே தெரியும் உங்களுக்கு என்ன கொடுக்க போறாங்கன்னு. நமக்கு தானே இன்னும் தெரியல. வந்து சேரட்டும். வாவ், காஷன் இஸ் வாரண்டட். ஓகே, எந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, இப்போ உங்களுக்கு உதவ போறாங்கன்னு நான் சொன்ன ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, கேர்ஃபுல்லா இருங்க. எல்லாத்தையும் பகிர்ந்துக்க போறேன் அப்படின்னு ரொம்ப பர்சனலான விஷயங்களை பகிர்ந்துக்காதீங்க. இதே ஒரு ஹாப்பி நியூஸ் தான். யார் யாரை எங்கெங்க வைக்கணும்ன்றத தெரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை பிரமாதமா இருக்கும். உங்களுக்கான வார்னிங் மெசேஜும் இதுலயே கிடைச்சிருச்சு. உஷாரா இரு, உஷாரையா, உஷாரு. அண்ட் ஹியூமிலிட்டி. உங்களை நிறைய பேர் நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல அசிங்கப்படுத்தி இருக்கலாம். ஓகே, ஸோ யார் யார் எப்படி அப்படின்றத தீரா விசாரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட பழகிறத விட்டுருங்க. ஓகே, ஓகே, பாஸ்ட்ல நடந்திருக்கலாம். இனிமே நடக்க விடாம பாத்துக்கிறது உங்க கையில தான், உங்க எண்ணங்கள்ல தான் இருக்கு. ஹார்மனி. லிசன், எவ்ரிதிங் இஸ் இன்டர்கனெக்டட். உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய விஷயங்கள், இனிமே நடக்க போற விஷயங்கள், நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இட் இஸ் இன்டர்கனெக்டட். கார்மிக். அந்த ஒரு கார்மிக் பேலன்ஸை உங்க லைஃப்ல நீங்க பார்க்க போறீங்க. பட் இது எல்லாத்தையும் தாண்டி ஐ சி அ வெரி ஸ்பிரிச்சுவல் கனெக்ட். ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் அண்ட் கனெக்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க 333 இல்லை 777 நம்பரை ரெகுலரா பார்க்க போறீங்களோ அப்படின்னு தோணுது. ஆமா, இல்லை ஏற்கனவே பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ரொம்ப முக்கியமான கமெண்ட்ஸ், ரொம்ப இன்னும் நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கமெண்ட்ஸை நான் வந்து மிக விரைவில் வீடியோஸில் போட ஆரம்பிக்க போகிறேன். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஹாப்பி நியூஸ் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுன்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லுக்கிங் ஃபார்வர்ட் டு யுவர் கமெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு நெருங்கினவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பட் பர்சனல் ரீடிங்ஸ் என்ன ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ், கீப் ஸ்மைலிங்.